ஞாபகம் வந்துடணும் ஃபர்ஸ்ட். பேஜ் நம்பர் 197ல இருக்கு பாருங்க, அந்த பிஜின் ஞாபகம் வந்துடணும். ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னாலே ஓகேங்களா. இதுல அந்த பிஜின் ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, பிஜின்க்கு வந்துட்டு எப்பெல்லாம் அந்த லைட் எரியுதோ, அதே மாதிரி அந்த ரேட் எக்ஸ்பெரிமெண்ட்லயும் சரி, எப்பெல்லாம் அது அந்த லீவரை பிரஸ் பண்ணுதோ அப்பெல்லாம் அதுக்கு ஃபுட்டு கிடைக்குது. இங்க ஃபுட்டை தான் வந்துட்டு ரிவார்டு. அந்த ரிவார்ட் தான் வந்துட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டா ஆக்ட் ஆகுது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னது? மறுபடியும் மறுபடியும் செய்ய வைக்கிற ஒரு விஷயம். சோ ஒரு ஒரு டைமும் ரிவார்ட் கிடைக்கும் போது அது மறுபடியும் மறுபடியும் அந்த லிவரை பிரஸ் பண்றதும் இங்க பெக் பண்றதும் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா. சோ இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்டும் எனக்கு ஆன்சர் சொல்ல முடியுங்களா? ஆப்ஷன் ஏ சப்போஸ் ஆன்சரா இருக்கு அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் சொல்ல முடியுங்களா? லேர்னிங் த்ரூ அப்சர்வேஷன் அண்ட் இமிடேஷன். இது என்ன தியரியா இருக்கும்னு சொல்ல முடியுங்களா? சோஷியல் லேர்னிங் மேம். சோஷியல் லேர்னிங், வெரி குட். நெக்ஸ்ட், ஃபார்மிங் மென்டல் ரெப்ரசன்டேஷன்ஸ். இதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஹெப் வருமா மேம்? ஹெப். ஹெப். ஓகேங்களா. ஹெப்போடது கரெக்ட். இது லேர்னிங் த்ரூ சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ்